வணக்கம். We are at 340. கடந்த 9 நாட்களில் நம்ம பார்த்த quotidiansல கேள்விகள், some kind of comments, some complaints, some suggestions இதெல்லாம் பார்க்கலாம். விக்னேஷ் சங்கர் அப்படிங்கிறவர் bringing the best out of a mediocre team, அதுதான்ப்பா இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னார். Yes, I agree, particularly if the team was formed already before the manager was brought in. அது அவ்வளவு டேஞ்சரஸ், அவ்வளவு ரிஸ்கி என்வாயரன்மெண்ட். இந்த எக்ஸ்டர்னல் பாஸ், வெளிலேருந்து வர்ற அந்த பாஸ் கஷ்டப்படுற டைம் இருக்கே, that is really really racking. வேல் முருகன் அப்படிங்கிறவர் ரொம்ப நாளாக உங்களோட quotidians பார்த்துட்ருக்கேன், பட் only now I have decided to comment on it. Here is my first comment அப்படின்னு சொல்லிட்டு, thank you for talking about management and corporate ladder growth and all that. You tell me about yourself. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸோட மேனேஜராக நீங்கள் இருக்கீங்களே, எத்தனை தடவை ட்ரை பண்ணீங்க? ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஜெயிச்சிட்டிங்களா? தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்டா அப்படின்னு கேட்டார். You don't attempt, you don't aim, you don't aspire to become a manager. You're made a manager because of the other qualities you demonstrate, because that is who you are, not because you are aspiring for something high up there. Actually சொல்லப்போனால் எங்கள் கம்பெனியில் we award it specifically to people who don't keep asking for it. நிறைய கம்பெனிஸில் அப்படி தான். சிலிக்கன் வேலி கல்ச்சரே flat organization and give it to people who look at it as a burden, not as something that they have been desiring all life. Shine and Glow told us about ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. You should always ensure that there is some time kept apart for the thing that you really love doing. நிஜமா தானேங்க? Isn't it an obvious fact? எதுக்காக நம்ம வேலை பண்ணுறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? எதுக்காக வேலைக்கு போகிறோம்? To do the things we love doing. யாராவது, எந்த முட்டாளாவது, will they do something so well that they no longer get a chance to do that? But that is the tragedy of our times. We are distracted by other perks and benefits that we lose track of. Why did we even take up this responsibility? Good point, Shine and Glow. அருள் குமார் அப்படிங்கிறவர் ஒரு ப்ராவர்ப் தான் ஞாபகம் வருது. இந்த டெவலப் பண்ணும்போது பி ஆல்வேஸ் காஷியஸ். த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு யூஸ் யர் கோட் நெக்ஸ்ட் இஸ் அ வயலண்ட் சைக்கோபேத் ஹூ நோஸ் வேர் யூ லிவ். உங்கள் வீடு இடம் தெரிஞ்ச ஒரு கொலை வெறியில் அலைகிற ஒரு பைத்தியக்காரன்னு நடிச்சுக்கிட்டு உங்க கோடை எழுது. ஏன்னா அந்த ஆள் உன் கோடை எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற பயத்தோட எழுதுங்க அப்படிங்கிற ஒரு ப்ராவர்பை ஞாபகப்படுத்தினார். ஒரு சின்ன அடிஷனல் அப்பெண்டிக்ஸ் ஒட்ட விரும்புகிறேன். அந்த வயலண்ட் சைக்கோபேத் நீங்களாகவே கூட இருக்கலாம். பிகாஸ் மெனி டைம்ஸ், அட்லீஸ்ட் பர்சனலி, I have been so angry at the person who wrote the code and realized very soon after that I was the idiot who wrote that code 6 months ago. உங்களுடைய முந்தைய நாள் வாந்தி. You have to be very very careful about that. இந்த சிதம்பர ரகசியம் படத்தை காட்டினீங்க. எனக்கு என்னோட ஃபேவரட் மூவி அது. பழைய நாள் ஞாபகங்கள் நிறைய வந்துடுது அப்படின்னாங்க. It is available on YouTube. Go watch it. It's a full length movie available on YouTube. Thank you. To leave the place cleaner than it was found. அந்த பாய் ஸ்கவுட் அப்ரோச்சாக இருக்கட்டும், என்னுடைய மனைவியின் அப்ரோச்சாக இருக்கட்டும், அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. என் மனைவியை கூப்பிட்டு காட்டினேன் இந்த வீடியோவை.
அவங்க வந்து அதெல்லாம் சரி உன் ரூமை எப்போ க்ளீன் பண்ண விட போகிற அப்படின்னாங்க. பிகாஸ் மை பிளேஸ், the place I record this, I don't let her come in easily because it's all set up what I want, where I want, precariously, and it's accumulating dust and dirt and பயமாக இருக்குது. அவ்வளோ குப்பையாக வச்சுருக்கேன். Probably it's time I let the light come in. இந்த ஜங்கிள் ஆஃப் கோட் பார்த்துட்டு இருந்தபோது இந்த தோஹா ஒன்று ஞாபகம் வந்தது. காலு கரேத்தோ ஆஜ்கர், ஆஜ் கரேத்தோ அப், பிரளயம் வந்துடும் இப்போவே பண்ணிடு, நல்லது பண்ண போகிறேன்னா இப்போவே பண்ணிடு அப்படிங்கிற தோஹா ஞாபகம் வந்தது அப்படின்னார் ஒரு நண்பர். தமிழ்லேயும் இருக்குது, நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு ஒரு அழகான ட்ரிப்லெட் ஒன்று இருக்குது. ப்ராபப்ளி த பாயிண்ட் இஸ் தீஸ் ஆர் ஆல் வெரி ஈஸி டு சே. சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்கள்லாம். த சிம்பிளர் அ கோட் இஸ், த ஹார்டர் த டேம் திங் இஸ் டு ஃபாலோ அப்படிங்கிறத புரிஞ்சுருந்தீங்களா? அஸ்பயர் பண்ண வேண்டியது தான். கீப் ட்ரைங், இன்டர்னலைஸ் தட் லிட்டில் பிட் ஆஃப் அட்வைஸ் அண்ட் hope that someday you'll be close enough to be considered, yes, you have reached there. இந்த டோன்ட் கிராஸ் த ஸ்ட்ரீம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு ஸ்கவுட்டு ஒரு ட்ரெக் ஒரு மவுண்டனில் ஏறி போயிட்டுருக்கும்போது ஒரு ஓடை வந்ததுன்னா கிராஸ் பண்ணக்கூடாது. சரி, அதுக்கு எப்படி டெக்னாலஜியில் கொண்டு வர போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா சொன்னீங்க, இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் விஷயத்தை பற்றி நல்ல பிரிவினை அதை காட்டினீங்க அப்படின்னாங்க. இட் இஸ் அ காமன் refrain at Zoho schools particularly. Too many people aspire for this silly modern jargon that people use called full stack. இந்த full stack பற்றி எனக்கு அப்படி ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் அந்த ஃப்ரேஸோட. we should do a quotidian separately on that அப்படின்னு நினைக்கிறேன். வரும் நாட்களில் பார்ப்போம். பென்சில்களை உபயோகிக்கிறத பற்றி கிரியேட்டிவ் அப்ரோச்சஸ் கேட்டிங்களே, இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் வந்து பென்சிலை வச்சு டைம் காட்டலாம் அப்படின்னாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இம்பாசிபிள் டைம்ஸ் செட் பண்ண முடியும் இல்லையா? தே ஆர் நாட் கனெக்டட் அப்படிங்கிறதுனால ஒரு கிளாக்கில் த ஹேண்ட்ஸ் ஆர் கனெக்டட். இன் அ பென்சில் கிளாக் த ஹேண்ட்ஸ் ஆர்ன்ட் கனெக்டட், ஸோ யூ கேன் செட் இம்பாசிபிள் டைம்ஸ் லைக் 12 காட்டிகிட்ருக்கோம் மினிட் ஹேண்டு, அவர் ஹேண்டு வந்து 3க்கும் 4க்கும் நடுவில் இருந்ததுன்னா டேஞ்சர். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் தேட். ஷைன் அண்ட் க்ளோ வந்து அந்த நண்பன் படத்தில் கூட வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பென்சில் பெட்டர் தேன் த பென் பிகாஸ் இட் டசன்ட் create any problems in space. Without gravity it will still write. நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அமெரிக்கா யூஸ் பண்ணுது, ரஷ்யா வந்து சிம்பிளாக பென்சிலில் கதையை முடிச்சுட்டு இருந்தாங்க. எஸ், பட் அதில் ஒரு கடைசி சீனில் அதை கிளாரிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சயின்டிஃபிக் அமெரிக்கனில் ஒரு ஆர்டிக்கிள் கூட படித்தேன் நேற்று. த பென் வாஸ் அ ஃபெயிலியர். The pencil was a good stopgap arrangement, but it created other problems, flaking off, probably even a fire hazard. அதனால் பல $1 million செலவழித்து ஃபிஷர் அப்படிங்கிற கம்பெனி ஒரு ஆன்டிகிராவிட்டி பென் இன்வென்ட் பண்ணாங்களாம். லிக்விட் நைட்ரஜனை ப்ரெஷராக இங்கை ரிலீஸ் பண்ணுற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல், போய் படித்து பாருங்கள். 80-20 90-20 அப்படிலாம் சொன்னீங்களே, 100-20 எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். விஜயலக்ஷ்மி அப்படிங்கிற நண்பர். 100-20 that clearly means you're overworking yourself. On the other hand, இது முன்னாடியே நம்ம Quotidian ஒன்றில் பார்த்துருக்கோம். If you can remove that thin dotted line that differentiates work and life, if you can make work embrace life and make life merge itself into work, percentages don't matter, இல்லையா? Probably that is what we will all end up doing. Elon Musk, that's what he does. Now office Saturday ஒர்க் பண்ண மாட்டேன், சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன்னு பண்ணுறது இல்லை அவர். அதனால தான் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். Probably that's what we should try. பிரகாஷ்ங்கிறவர் வந்து சீக்ரெட்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் புட்டு உடைச்சி போட்டிங்களே சார் அப்படின்னு கேட்டார். இது முன்னாடி ஒரு கோட்டேடியனில் நம்ம பார்த்துருக்கோம். த மோர் ஆப்வியஸ் யூ லே இட் அவுட், த லெஸ் கிளியர் வில் இட் பி ஃபார் பீப்புள். கண் முன்னால் ஒரு ரகசியத்தை வச்சா
அது ரகசியம்ங்கிறதுக்கோ அல்லது அது கொடுக்க வேண்டிய மதிப்பையோ கொடுக்காமல் போயிடுறாங்க மக்கள். ஸோ இப்போ நான் சீக்ரெட்னு சொன்னேனே, எத்தனை பேர் நிஜமாவே அதை அடாப்ட் பண்ணி ஆரம்பிச்சிங்க? யோசிச்சு பாருங்கள். சீக்ரெட் சொல்லிட்டேன்ல, பண்ணிங்களா? அதுதான் ப்ராப்ளம். டாக் இஸ் ஈஸி, டூ இஸ் ஹார்ட். டூ இஸ் ஹார்ட்னு சொன்னேனே, என் கூட வேலை பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து இந்த ஃபெடெக்ஸ் டேஸ் பார்த்துட்டு, ஹே, ஐ எம் கோயிங் டு டூ அ ஃபெடெக்ஸ் டே இன் ஆர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் இன் 10 minutes அப்படின்னார். நடத்தியும் காட்டிட்டார். அன்றைக்கி நைட்டு 9:30 என்னமோ ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் இரவு 9:30 வரைக்கும் ஜோஹோ ஸ்கூல்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே டிட் அன் இமேஜ் மேனிப்புலேஷன், எ ஸ்மால் மாக்அப், ஃபில்டர்ஸ் எப்படி கொண்டு வருது, ஒரு கிராஃபிக் இமேஜ் இருக்குது, அதுக்கு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கலர் ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அந்த ரிசர்ச்சை பண்ணி தே மேட் ப்ரெசன்டேஷன்ஸ். இட் வாஸ் ரியலி கூல் டு வாட்ச். ஒருத்தருக்கு நான் அவார்டே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் காமெண்ட் எவர் அவார்ட், டங் இன் சீக், ஃபார் திஸ் பர்சன் பிளெண்டர் ஃபார் எவர், ஹூ ஆஸ்ட் மீ, மற்றதெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மஸ்கிட்டோ எங்கே இருக்குது, அதுக்கு இருக்கா? அந்த வீடியோவை போய் பாருங்கள். மஸ்கிட்டோ எங்கே இருக்குதுன்னு புரியல அப்படின்னா அந்த வார் அண்ட் பீஸ் வீடியோவை போய் பாருங்கள். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வின்னிங் த பெஸ்ட் காமெண்ட் எவர் அவார்ட், பிளெண்டர் ஃபார் எவர். பிரதீப் ரகுநாதன் கேம் பேக் அண்ட் செட், இப்போ பார்க்கும்போது நிறைய லைஃப் லெசன்ஸும் இருக்குது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் சாஃப்ட்வேர், இட் இஸ் நாட் ஜஸ்ட் மேத்ஸ், சயின்ஸ் எக்ஸெட்ரா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் டீம் மேனேஜ்மெண்ட், க்ரியேட்டிவிட்டி, பட் நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்குது அப்படின்னார். நான் அதை புரிஞ்சுட்டதுனால தான் இந்த கோட்டிடியன் சீரீஸே ஆரம்பித்தேன் அப்படின்னு நான் நினைப்பேன். மச் ஆஃப் what I learned, what people taught me, what I probably committed mistakes and realized, I noticed that if you could abstract it a couple of levels upwards, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். நீ கோட் எழுதுறதுக்கும் உன்னுடைய சக பந்துக்களுடன் நீ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் there is a lot of relationships. நீ ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய பாஸ் கிட்ட, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோடையோ உங்கள் புருஷனோடையோ உங்கள் குழந்தைகளோடையோ நீ பேசுவது, உன்னுடைய அப்ரோச்சை பிச் பண்ணுறதுக்கும் there are a lot of resemblances. மைக்ரோகாசம் அப்படிம்பாங்க. வாழ்க்கை ஒரு காஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னா ஒர்க் இஸ் அ மைக்ரோகாசம். அங்கே நடக்கிறது எல்லாம் இங்கே சிறிய தோற்றங்களில் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சமபக்க முக்கோணம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தபோது அதெல்லாம் புரிஞ்சுதுங்க. இந்த எண்டிங் மட்டும் எனக்கு புரியல, க்ளோசிங் தாட் எனக்கு புரியலன்னு ஒரு மலையாளி கலீக் ஒருத்தி சொன்னாங்க. எஸ், இட்ஸ் அ தமிழ் திங், இட் வாஸ் அன் அட்டெம்ப்ட் அட் அ சிலி ஜோக். முக்கோணம், முக்கோணும், முக்கோணுங்கிறது ஒரு ஸ்லாங் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. they kind of drag the word and add a sound to it. What I was trying to say was you need to strive hard, you need to struggle too much. Mukkanum, mukkonam, mukkonum. Yeah, just a silly word play. Arul Kumar brought up the concept of that start menu. Windowsல அத்தனை வருஷமாக ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு Windows 8 வரும்போது ஸ்டார்ட் எடுத்தானே எனக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னாங்க. எஸ், I was also part of that group who hated it. அவ்வளவு இம்பார்ட்டண்ட் பட்டன் அது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் பழகிப்போன ஒரு விஷயம், ஏண்டா அதை மாற்றினேன் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம், ஆதகம் எனக்கும் இருந்தது. பெரும்பாலும் வேறெங்கோ அப்படிங்கிறத நம்ம சேவாக பற்றி பேசி ஆரம்பித்தோம். அன்னைக்குன்னு பார்த்து இந்த அஜஸ் பட்டேல் அப்படிங்கிறவர் 10 விக்கெட் எடுத்தார் பாருங்க. சேவாகாவது விளையாடின போது மற்றவங்களெல்லாம் விட ஜாஸ்தி ரன்ஸ் எடுத்தார், மற்றவங்களும் ரன்ஸ் எடுத்தாங்க. இவர் வரக்கூடிய 10 விக்கெட்டையும் இவரே எடுத்து எந்த பவுலருக்கும் எந்த கீப்பருக்கும் யாருக்குமே வாய்ப்பளிக்காமல், ஆனால் அவரும் இந்தியன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆசைப்பட்டுக்க வேண்டியது தான். பட் தட் வாஸ் அ குட் பாயிண்ட். ஜேக்கப்ஸ் லாக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். ராஜ் சூரியன் அப்படிங்கிறவர் இந்த மூளைக்கே வேலை ஹையர் அதில் 12.5 நிமிஷங்களில் ஒன்று சொல்கிறீங்க, யூ ஹாவ் டு ஃபீட் தெம், ஞான பசிக்கு சோறு போடணும் அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி பண்ணுறதுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாரு. அந்தந்த டீமில் அந்தந்த மேனேஜர் அந்தந்த வேலைகளை
இன்னும் நல்லா ஆழமாக யோசித்து பிரித்து பார்த்தீங்கன்னா there will be some beautiful challenges, some nuggets that you can surely dig up and give it to these smart people in your team. Oh, why don't you ask them to watch Quotidians? That is my whole attempt. My attempt doing Quotidians is to feed that jnana pasi. Why don't you hold a discussion in your team? Why don't you start commenting? What do you think? Want to try? All right then, that brings us to the end of 340. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.